ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ 1, வெங்காயம் 100 கிராம், பூண்டு ஒரு 4 பல், பச்சை மிளகா ஒரு 4, இஞ்சி ஒரு 10 கிராம், கடலைப்பருப்பு அரை கிலோ, உடச்சக்கல்லை 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஓகே, முதல்ல இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம வாழைப்பூ உள்ளேருந்து பிச்சு வச்சுருக்கோம். வாழைப்பூவை அதுலேருந்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதிகம். அடுத்தது பச்சை மிளகா, இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வடை தான் சுட போகிறோம். அது நீள நீளமாக போட்டால் அந்தளவுக்கு செட் ஆகாது. சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு இந்த கடலை பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ அது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா உடச்சக்கல்லை 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை வந்து ஒரு வரலில் போட்டு இடிச்சிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதையும் அந்த மாவு கூட கலந்து கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூ, வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கலாம். கூட வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நம்ம இதில் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சால் நம்ம மாவு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். வானிலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியமான தீ வச்சுக்கோங்க. தீ நிறைய வச்சிங்கன்னா அவுட்டரில் சீக்கிரமாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஆனால் தீ மீடியமாக வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். நம்ம உடச்சக்கல்லை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தோம். அது எதுக்கு பார்த்திங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் சேர்த்தோம். வாழைப்பூ வடை, வாழைப்பூன்றது பார்த்திங்கன்னா முக்கியமாக எதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இன்சுலின் லெவல் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா. ஓகே, நம்ம வாழைப்பூ வடை பார்த்திங்கன்னா அந்த லைட் ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அருமையாக வந்திருக்கு, பார்த்தோன்னே சாப்பிடும் போல் இருக்குது. இந்த வாழைப்பூ வடை பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் அது, குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக இன்னொரு நல்ல குக்கிங் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் டாட்டா, பை பை.